வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ். அமெரிக்காவுக்கு எதிரான ட்ரேடு வாரில் சைனா இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதை பற்றியும் கனடாவிலேருந்து இறக்குமதியாகிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு சைனா 100% டேரிஃப் போட்டிருக்காங்க. அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கப்புறமா இல்லீகல் மைக்ரன்ஸ் மற்றும் ட்ரக் டிராஃபிக்கிங் எதிராக கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு 25% ஆஃப் டேரிஃபும், சைனாவுக்கு இனிஷியலாக 10%, அண்ட் அடிஷ்னலாக ஒரு 10% டேரிஃபை விதிச்சிருந்தார். எக்கனாமி ட்ரேடில் அமெரிக்காவுக்கு காம்படிட்டராகவும் குளோபல்லையே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கிற சைனா மேலே திடீர்னு இப்படி ஒரு டேரிஃப் போட்டதுனால குளோபலில் ஷேர் மார்க்கெட்டை பயங்கரமாக ஷேக் பண்ணுச்சு. இதுக்கு சைனாவும் பதிலுக்கு அமெரிக்காவுடைய ஒரு சில பொருட்களுக்கு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கா டேரிஃப் வாரில் இறங்குனாங்க, வர்த்தக போரில் இறங்குனாங்கன்னா பதிலுக்கு நாங்களும் இறங்குவோங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு டேரிஃப் வாருக்கான ஒரு இண்டிகேஷனை கொடுத்துருந்தாங்க சைனா. இந்த நிலையில் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டரான வாங் ஹி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. என்னென்னா, அமெரிக்காவுக்கு எதிரான வர்த்தக போரில் இந்தியா கூட சேர்ந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதை பற்றி அவர் சொல்லும்போது, கொஞ்ச நாட்களாகவே அமெரிக்கா அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் டேரிஃப் வாரில் இறங்கியிருக்காங்க. இது ஃப்யூச்சருக்கு நல்லது கிடையாது. எங்களை மாதிரியே இந்தியாவும் அமெரிக்காவுடைய டேரிஃப் வாரினாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இந்தியா கூட சேர்ந்து அமெரிக்காவுடைய டேரிஃப் வாரை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ரீசெண்டாக எங்கள் கவர்மெண்ட்டும் இந்தியாவும் பார்டர் விஷயத்தில் பேசி தீர்த்துக்கிட்டதுனால எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. வர்த்தக ரீதியாகவும் ரீசெண்டாக எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வளர்ந்துட்டு இருக்குது. இந்தியா சைனா கூட சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக டேரிஃப் வாரில் செயல்படணுங்கிற மாதிரி சைனா அழைப்பு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ முக்கியமான கேள்வி. சைனாவுடைய நட்பு வட்டாரத்தில் பல நாடுகள் இருந்தாலுமே நிறைய இடங்களில் சைனாவுக்கு எதிரியாக இருக்கிற இந்தியா கூட சேர்ந்தவங்க அமெரிக்கா எதிர்க்க நினைக்க காரணம் என்ன? எதுக்காக சைனாவுக்கு இந்தியா தேவைப்படுது? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சைனாவுடைய நட்பு வட்டாரங்களை பார்க்கணும். முதல்ல ரஷ்யா. உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளுக்கு எதிராக டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பல உதவிகளை சைனா செஞ்சுருந்தாங்க. அந்த டைமில் ஐரோப்பிய எக்கனாமி விழுந்துட்டு இருக்கும்போது சைனா அந்த போர்னால நிறைய கெயின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு வேறு, இப்போ வேறு. இப்போது அமெரிக்காவே ரஷ்யாவுக்கு ஆதரவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சைனாவுடைய ப்ரெசன்ஸ் தேவையில்லாமல் போச்சு. ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் அமெரிக்கா ஈடுபடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக சைனா கூட ட்ரேடு வாரில் இறங்குவாங்களா அப்படின்னா அது டவுட்டு தான். அட் த சேம் டைம் அமெரிக்கா கூட ட்ரேடு வாரில் இறங்குற அளவுக்கு ரஷ்யன் எக்கனாமி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரைசிங் எக்கனாமிலாம் கிடையாது. யூரோப்புக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இப்போ தான் இறங்கி வருது. ஸோ இந்த சான்ஸை இப்போ கரெக்டாக ரஷ்யா யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த நேரத்தில் சைனாவுக்கு ஆதரவாக ட்ரேடு வாரில் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, யோசிப்பாங்க. அடுத்தது நார்த் கொரியாவும் ஈரானும். இராணுவ ரீதியாக டிஃபென்ஸில் அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக இருந்தாலுமே பொருளாதார ரீதியாக பல பொருளாதார தடைகள்னால ரொம்ப வீக்கான எக்கனாமியாக இருக்காங்க ரெண்டு கண்ட்ரிஸும். ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரேடு வார் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ரீசெண்டாக யூரோப்பை பகைச்சிக்கிட்டு யூரோப் கண்ட்ரிஸ் மேலேயும் அமெரிக்கா டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தி யூரோப் யூனியன் யூரோப் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக டேரிஃப் வாரில் இறங்கலாம் பார்த்தா அதுலேயே சிக்கல் இருக்குது. இப்போ என்ன தான் அமெரிக்காவுக்கு எதிராக யூரோப் பேசிகிட்டு இருந்தாலுமே ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் மாறிச்சு, இல்லை ட்ரம்ப் ஏதாவது இறங்கி வந்தார் அப்படின்னா அகைன் யூரோப் அமெரிக்காவுக்கு ஆதரவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். யூரோப் மேலே நம்பகத்தன்மை ரொம்பவே கம்மி. அட் த சேம் டைம் யூரோப் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போனாங்க அப்படின்னா அது சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெருடல் ஏற்படுத்தும். ஸோ அதையும் சைனா பண்ண விரும்ப மாட்டாங்க. சரி, யாரும் வேண்டாம், நம்மளை மாதிரியே அமெரிக்காவுடைய டேரிஃப்னால் பாதிக்கப்பட்ட கனடா கூடயும் மெக்சிகோ கூடயும் சேர்ந்து இந்த டேரிஃப் வாரில் இறங்கலாம் பார்த்தா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கனடாக்கும் சைனாக்கும் சுத்தமாகாது. எந்த நேரத்துலையும் கனடா கூட சேர்ந்து சைனா ஒர்க் பண்ண விரும்பவே மாட்டாங்க. அண்ட் மெக்சிகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா கூட ட்ரேட் அண்ட் எக்கனாமியில் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இருந்தாலுமே இந்த டேரிஃப் விஷயத்தில் அமெரிக்கா கூட அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பம் கிட்ட பேசி ட்ரம்ப் ஒரு மாதத்துக்கு மெக்சிகோவுக்கு மட்டும் டேரிஃபை விதிக்காமல் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அங்கேயும் சான்ஸ் கம்மி. அதனால தான் இதே மாதிரி டேரிஃப்னால் பாதிக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான நாடுனா அது இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமியில் வெல் டெவலப்டான கண்ட்ரி. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா எந்த அளவுக்கு டேரிஃப் போடுதோ பதிலுக்கு நாங்களும் அந்தளவுக்கு டேரிஃப் போடுவோன்னு சேம் 100% ஆஃப் டேரிஃப் அமெரிக்கா போட்டிருந்தாங்க.
பதிலுக்கு இந்தியாவும் டேரிஃபை குறைச்சிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த டேரிஃப் போடுற அந்த முடிவுலேருந்து அமெரிக்கா இறங்கி வரல. என்னதான் 50-60 வருஷமாக பார்டர் இஷ்யூலாம் இருந்தாலுமே சைனாவுக்கும் தெரியும் இந்தியா வந்து ஒரு பெரிய பூமிங் எக்கனாமி, 2025 4th பெரிய எக்கனாமியாக வரப்போகுது. அண்டு அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது ட்ரேட் எக்கனாமி விஷயத்தில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பெரிய ஒரு விரிசல்லாம் கிடையாது. அண்ட் ரீசெண்டாக இந்தியாவும் சைனாவும் அந்த பார்டர் விஷயத்தில் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிட்டு அகைன் அவங்களுடைய ட்ரேடு கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது ரிலேஷன்ஷிப். அதனால தான் இந்தியாவை சைனா கால் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு இவங்க 2 பேரும் சேர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படியாவது சைனாவை நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கணும். அதனால பார்டர் இஷ்யூவில் எப்போவுமே சைனாவுக்கு எதிராக இந்தியாவை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால சைனாவுக்கு எதிராக இந்தியாவை தனக்கு ஆதரவாக எப்போவுமே அமெரிக்கா திருப்ப பார்ப்பாங்க. அண்ட் அதே வேலையை தான் சைனா அமெரிக்காவுக்கு எதிராக பண்ணுறாங்க. மற்றபடி விஷயம்லாம் ஒன்று தான். சரி, இப்போ சைனாவை நம்பலாமா பார்த்தா இப்போ கரண்ட்டில் அமெரிக்காவை இந்தியாவை பார்த்தா சைனாவுக்கு ஒரு பெரிய எதிரினா இப்போதைக்கு அமெரிக்கா தான். அதனால தான் அமெரிக்காவை டம்ப் பண்ணுறதுக்கு இந்தியாவை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஆனால் சைனாவுக்கும் தெரியும் ஃப்யூச்சரில் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு காம்படிட்டராக என்றைக்குமே இந்தியா வருவாங்க. ஃப்யூச்சரில் வேர்ல்டு ஆர்டர் சைனா கிட்ட போச்சு அப்படின்னா அவங்களுக்கு காம்படிட்டராக என்றைக்குமே இந்தியா இருப்பாங்கன்னு சைனாவுக்கு தெரியும். அதனால தான் டெம்பரவரியாக இந்தியா இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஸோ இது இந்தியாவுக்கும் தெரியும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவுக்கு எதிராக சைனா கூட சேர்ந்து ட்ரேடு வாரில் இந்தியா இறங்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது ஒரு கால் தான். ஸோ சைனாவோட அழைப்புக்கு இந்தியா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ட்ரம்ப் இந்த விஷயத்தை எப்படி அணுக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தபடியாக சைனா கனடாவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்ருக்காங்க. கனடாலேருந்து சைனாக்குள்ளே இறக்குமதியாகிற கனடாவோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு 100% சைனா வந்து இறக்குமதி வரியை போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து கனடாக்கு எதிராகவும் சைனாக்கு எதிராகவும் டேரிஃப் போடும்போது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சைனா கனடா மேலே டேரிஃப் போடணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பைடன் கவர்மெண்ட் இருக்கும்போது கனடா சைனாவை பயங்கரமாக பகைச்சிக்கிட்டாங்க. பைடன் பேச்சை கேட்டுக்கிட்டு சைனாலேருந்து இறக்குமதியாகிற EV வெஹிக்கிளுக்கு 100% டேரிஃப் போட்டாங்க போன அக்டோபர் மந்த்து. அக்டோபர் 1, 2024 இந்த வரி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஆனால் கனடா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அமெரிக்கா நமக்கு எதிராக திரும்பும்னு. ஆனால் இப்போ இந்த டைமு பார்த்து கரெக்டாக கனடாவை சைனா அடிச்சிருக்கிறாங்க. இது கனடாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா கனடாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவே கனடாவுக்கு எதிராக டேரிஃப் போடும்போது இவங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ்னால் அது யூரோப்பு தான். ஆனால் யூரோப் யூனியனில் கனடா இல்லாத காரணத்தினால யூரோப்பே அடுத்த ஆல்டர்னேட்டிவாக சைனாவை தேடலாமா இந்தியாவை தேடலாமா போகும்போது இவங்க சைனாவும் பகைச்சிக்கிட்டாங்க, இந்தியாவும் பகைச்சிக்கிட்டாங்க, அமெரிக்காவும் பகைச்சிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யூரோப்பை நம்பி மட்டுமே கனடா அவங்க எக்கனாமியை பூம் பண்ண முடியாது. இதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோட கவர்மெண்ட் முக்கியமான காரணம். ஏன்னா அவருடைய ஆட்சியில் தான் ஊறப்பட்ட நாடுகள் கூட கனடா பகையை வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ அவர் பண்ண சம்பவங்கள் தான் இப்போ கனடாவை சுற்றி அடிக்குது. ஸோ இந்த சூழ்நிலையை ஜஸ்டின் ட்ரூடோவும் கனடாவும் எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆர் எலெக்ஷன் வந்து புது கவர்மெண்ட் மாறுனா கனடாவுடைய ஃபாரின் பாலிசி மாறுமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்திகளை பற்றின உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் அகைன் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.